கணவனோட உணர்வுகளை சில மனைவிகள் மதிக்கிறது இல்லைங்க. சில குடும்பங்களில் இந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. திருமணங்கிறது ஒரு ஆணையும் பெண்ணையும் சேர்த்து வைக்கிறது மட்டும் இல்லை, ரெண்டு உள்ளங்களை சேர்த்து வைக்கிறது தாங்க. ரெண்டு பேருக்கு இடையில புரிதலுங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். புரிதல் இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் எப்போவுமே நிலைச்சிருக்கும். அந்த உறவில் அன்பும் காதலும் எப்பவும் இருக்கணும். நம்பிக்கையோட மரியாதையும் கட்டாயம் இருக்கணுங்க. தன் குடும்பத்தை காப்பாற்ற ஒவ்வொரு ஆண்மகனும் ஏதோ ஒரு வகையில் போராடிக்கிட்டு தாங்க இருக்காங்க. ஒரு குடும்பத்தில் ஆலமரமாக ஆண்கள் தான் இருக்காங்க. ஒவ்வொரு ஆண்மகனும் தன்னோட மனைவிக்காகவும் தன்னோட குழந்தைங்களுக்காகவும் தன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்காகவும் பணம் சம்பாதிக்க ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க. சில மனைவிகள் அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறதில்ல. தான் வேலை பார்க்குற இடத்துல பல பிரச்சனைகளை அவங்க சந்திச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த வலியை மனைவிகிட்ட பகிரணும்னு நினைக்கும்போது மனைவி அதை காதில் வாங்காத மாதிரி போய்கிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு கிடைக்கிறது மனசோர்வு தான். என்னடா இந்த வாழ்க்கைன்னு தோணவும் செஞ்சிடுது. சில மனைவிங்க கணவனோட உழைப்பை கூட இழிவுபடுத்தி பேசுவாங்க. சில பெண்கள் இப்படியும் இருக்கத்தாங்க செய்கிறாங்க. வேலைக்கு போகும் சில பெண்கள் கணவனை விட அதிகமாக சம்பாதிப்பாங்க. சின்ன சின்ன பிரச்சனை வந்தால் கூட உன்னை விட நான் நிறையா சம்பாதிக்கிறேன், உனக்கு பேச தகுதியே இல்லைன்னு திமிராவும் பேசுகிற சில பெண்களும் இருக்காங்க. சில மனைவிகள் கணவனோட பேச்சை காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. வரவுக்கு மேலே செலவுகளை இழுத்து விட்டுருவாங்க. நமக்கு என்ன, நாமளாக சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிற அலட்சியத்தோட. சில பெண்கள் ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு கடனை வாங்கி அனாவசிய பொருட்களை அதிகமாகவே வாங்கி குவிச்சிருவாங்க. ஏதாவது ஒரு செயலை செய்கிறதுக்கு கணவன்கிட்ட சொல்லணும்னு கூட நினைக்க மாட்டாங்க. முன்கோபத்தால் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த ஆணோட உண்மையான பாசத்தை அவங்க புரிஞ்சுக்கிறதே இல்லை. வீண் சந்தேகம். சில மனைவிகள் இப்படியும் இருக்கத்தாங்க செய்கிறாங்க. உடல்நிலை சரியில்லாமல் போகும்போது மனைவி அதை கண்டுக்கிறதே இல்லை. பணம் ஒன்று தான் வாழ்க்கைன்னு சில பெண்கள் வாழ்கிறாங்க. ஆண்கள் கல் நெஞ்சத்தோடு இருப்பாங்கன்னு சிலர் நினைக்கலாம். ஆனால் அப்படி இல்லைங்க. அவங்களோட உணர்வுகள் மதிக்கப்படலை அப்படின்னு தெரியும் போது தான் அதோட வலி. நமக்கு யாரும் இல்லையோ, இப்படியே இருந்துடுமோ இந்த வாழ்க்கை, இப்படின்னு பல கேள்விகள் அவங்க மனசில் ஓடிக்கிட்டு தாங்க இருக்கும். மனசுக்குள்ளேயே எல்லாத்தையும் மறைச்சி வச்சுருப்பாங்க, வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. அழுது விட்டால் கூட மனசில் கொஞ்சம் வலி குறையும். ஆனால் சில ஆண்கள் அழக்கூட மாட்டாங்க. தன் குடும்பம் உடைஞ்சு போயிடும்னு, தன் குழந்தைகளோட வாழ்க்கை பாதிக்கும்னு எதையும் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. மனைவி மேலே தப்பே இருந்தாலும் அழுது புலம்பி அது கணவன் மேலே திருப்பி விட்டுடுறாங்க சில பெண்கள். நாம் விரும்புகிறவங்கள விட நம்மளை விரும்புகிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நல்லா இருக்கும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது உண்மைதாங்க. ஒரு உண்மையான அன்பான கணவனோட பாசத்தை எப்போவுமே அவமதிக்காதீங்க. ஒரு நல்ல கணவனுக்கு முதல்ல மரியாதை கொடுக்க கற்றுக்குங்க. அவங்களோட வார்த்தையை கொஞ்சமாவது மதித்து கேளுங்க. அவங்களோட உணர்வுகளை புரிஞ்சு கொள்ள முயற்சி பண்ணுங்க. தினமும் கொஞ்ச நேரமாவது அவங்களிடம் மனவிட்டு பேசி பழகுங்க. புரிதலோட காதலையும் வளர்த்துக்குங்க. எந்த நிலையிலையும் கணவனுக்கு உறுதுணையாக இருப்பேங்கிற அந்த நம்பிக்கையை கொடுங்க. கணவனோட உண்மையான அன்பு கிடைக்காம ஒவ்வொரு பெண்ணும் ஏங்குறாங்க. இந்த சமுதாயத்தில் ஒவ்வொரு பெண்ணும் நிம்மதியாக வாழ்கிறாங்களா, கணவன் நிம்மதியாக வச்சுருக்காங்களா அப்படின்னா உண்மையாக இல்லவே இல்லைங்க. அப்படிப்பட்ட கணவன்கள் இருக்கிற இடத்துல தான் உண்மையான பாசத்தோட தன் மனைவியை தாங்குகிற கணவன் கிடைக்கிறது பெரிய விஷயம். உங்களுக்கு கிடைச்ச அந்த உண்மையான அன்பை உதறி விட்டுறாதீங்க. ஒரு நல்ல புரிதலோட நம்பிக்கையுடன் காதலையும் உணர்ந்து கணவனோடு கைகோர்த்து இந்த வாழ்க்கை பயணத்தை தொடருங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இருக்காது. குடும்பம் காக்க போராடும் ஒவ்வொரு ஆண் மகனையும் தலை வணங்குவோம்.